Hi friends, welcome to Yuva's Kitchen. இன்னைக்கு நம்ம Yuva's Kitchen சேனல்ல எங்க வீட்ல எப்படி திருவாதிரை செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லி இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ ஒரு full day vlog-ஆ இருக்க போகுது. அந்த திருவாதிரை அன்னைக்கு வந்து நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா டீடைல்டா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதோட திருவாதிரை அன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபீஸ் எல்லாம் நானும் அத்தையும் சேர்ந்து செஞ்சிருந்தோம். திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். திருவாதிரை அன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் அந்த நிலாவை பார்த்து சாமி கும்பிற வரைக்கும் வந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் தான். மார்னிங் 5:30க்கு ஆரம்பிச்ச க்ளீனிங் ஒர்க் கிட்டத்தட்ட 11:30 வரைக்குமே எனக்கு இருந்துச்சு. வெளியில வாசல் கூட்டி கழுவி விட்டு அதை வந்து சாணி போட்டு வலிச்சு விட்டேன். ஸோ நோம்பினாவே வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த வருஷம் ஆருத்ரா தரிசனம் சண்டே வந்ததுனால ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூட இல்லை. ஸோ அதனால மேலே ஆஃபீஸ்லேருந்து கீழே ஃப்ளோர் எல்லாமே வந்து நானே க்ளீன் பண்ணிட்டேன். அந்த டே மார்னிங் ஃபாஸ்டிங்கோடு சேர்த்து இந்த க்ளீனிங் ஒர்க்கு இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நான் டயர்ட் ஆகிட்டேன். மார்னிங் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பூஜை ரூமுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் போடலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணேன். ஸோ இந்த கோலம் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த டிசைன் இப்போ போடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பேங்கிள்ஸ் வச்சு சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கோலம் தான் இப்போ போட போகிறேன். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நான் போட்டிருந்த ரங்கோலி நல்லாதுன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக எல்லோரும் போடுற மாதிரி ஒரு ரங்கோலி ஒன்று போடலான்னு சொல்லி பேங்கிள்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். பேங்கிள்ஸை ரவுண்ட் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி கலரை ஃபில் பண்ணிக்கோங்க. சென்டர்லேயும் ஒரு பேங்கிள் வச்சு சின்னதாக ஒரு ரவுண்ட் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு நீட்டி விட்டிங்கன்னா வந்து ஃப்ளவர் மாதிரியே பார்க்குறக்கு தெரியும். அதுக்கப்புறமா உள்ளே வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் கொடுத்துருங்க. ஸோ அப்போ வந்து பார்க்குறக்கு இன்னுமே அழகாக இருக்கும். ஆக்சுவலாக கோலம் போடுறதுல நானும் ஒரு பிகினர் தான். ஸோ எந்த அளவுக்கு வந்து சிம்பிளாக சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த மாதிரி கோலம் டிசைன் தான் நான் பார்த்து போட்டுட்டு இருந்தேன். எப்பவும் போல் சாமி கும்பிட்றதுக்கு வந்து சின்னதாக ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு ஊதுபத்தியும் பற்ற வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான். அன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வந்து என்னை பிஸியாகவே வச்சுக்கணுங்கிறதுக்காக குக்கிங் நான் போயிட்டேன். மார்கழி 1 அன்னைக்கு தீபம் போடுறதுக்காக நான் குத்து விளக்கு எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சுருக்கேன். ஈரமெல்லாம் போக துணி வச்சு ஒரு வாட்டி ரப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருவேன். காற்று போகாமல் இந்த மாதிரி நான் சீல் பண்ணி வச்சுட்டேன்னா எப்போ வேணுமோ அப்போ வந்து புது விளக்கு மாதிரியே எடுத்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் டைமில் வந்து நம்ம ரொம்பவுமே ரஷ்ஷாக இருப்போம். ஸோ அந்த டைமில் இதை வாஷ் பண்ணி நம்ம காய வச்சுட்டு இருந்தோம்னா டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நான் ஸ்டோர் ரூமில் வைக்கிற போது அதோட பேரை நான் எழுதி வச்சிட்டேன்னா இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணாமையே எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருவேன். இதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ண பேங்கிள்ஸ்க்கும் வந்து நான் பாக்ஸ் போட்டு வச்சுருந்தேன். டிஐஒய்க்காக இந்த பேங்கிள்ஸ் நான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் தனித்தனியாக நேம் போட்டு செப்பரேட் பண்ணி ஒரு பாக்ஸாக நான் போட்டு வச்சுருப்பேன். த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி இது மாதிரியெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு டைம் கிடைக்காதனால இந்த மாதிரி நான் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன். அப்பப்போ இதையெல்லாம் பார்க்குற போது எனக்கு இதை பண்ணணும்னு தோணும். ஸோ ஒரு டைம் வந்து வீடியோவாக இதை நான் போடுறேன். மதிய சாதத்துக்காக நான் 1 டம்ளர் அளவுக்கு ரைஸ் ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளர் 1/2 டம்ளர் இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கிறதுனா 1.5 லிட்டர் குக்கர் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தது. இதுவே வந்து 3 லிட்டர் குக்கரில் நம்ம வச்சோம்னா சாதம் வந்து கஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. தூதுவளையில் ரசம் பண்ணுறதுக்கு சீரகம், மிளகு, அப்புறம் வந்து கொஞ்சமாக சுக்கு, கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாமே போட்டுட்டு தூதுவளை இலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விட்டால் தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆகிடும். ஆருத்ரா தரிசனம் வந்து சண்டே வந்ததுனால அன்றைக்கி எனக்கு எந்த ஒர்க்குமே இல்லை. ஸோ அதனால் அது ஒரு வீடியோவாகவே நான் கேப்சர் பண்ணிக்கலான்னு சொல்லி எடுத்திருந்தேன்.
எனக்கு எப்போ வீடியோ எடுக்கிறதுனாலும் சரி லைட் செட்டிங்ஸ் தான் ரொம்பவுமே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நேச்சுரல் எஃபெக்ட் வந்து அப்போ கிடைக்காது. வீடியோ எடுக்கிற போது எனக்கு லைட் செட்டிங்ஸ் நல்லாவே ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதனால் எந்த லைட்டை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பவுமே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ 4-5 டைம் வந்து எல்லா லைட்டையும் போட்டு பார்த்துட்டு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து நான் ஃபிக்ஸ்டாக விட்டுருவேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற போது நிழல் எதுவுமே அதில் படாத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஓவர் பிரைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஷேட்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிழல் எதுவுமே படாமல் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ஃபோட்டோவை நான் எடுத்திருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ என்னோட மதர் இன் லா வீட்டில் தான் வந்து திருவாதிரை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். மதர் இன் லா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து ஃபாதர் இன் லாவுக்கும் பார்த்திங்கன்னா சளி காய்ச்சல் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் தூதுவளை ரசம் வந்து அவருக்கும் நான் வச்சு கொடுக்கலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி அவர் லஞ்ச் சாப்பிட்டுருந்ததுனால வெறும் சூப் மாதிரி மட்டும் அவருக்கு நான் வச்சு கொடுத்துருந்தேன். மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே பனியும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எல்லாத்துக்குமே கோல்டு ஃபீவர் வர்றது காமன் தான். இது வந்து தூதுவளை இலைன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ரசம் வச்சு குடித்தோன்னா சளி, இருமல் இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா சீக்கிரமாகவே பழுத்துரும். இதை வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரப்போது வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ எப்போ வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்குதோ அந்த டைமில் வந்து இதில் ரசம் வச்சு குடித்தோன்னா சீக்கிரமாகவே சரியாயிடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த இலையை நான் பேக்கப் வச்சுட்டே இருப்பேன். தூதுவளையில் ஃபாதர் இன் லாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரசம் வச்சு கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு காயாக நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திருவாதிரை அன்னைக்கு படையலுக்காக 3 காய் எடுத்துப்போம், இல்லைன்னா 5 காய் எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் வந்து 7 காய் கூட எடுத்துக்குவாங்க. எல்லாமே வந்து நாட்டுக்காயாக இருக்கணும். படையலுக்காக ஊரவரைக்காய் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பீக்கிங்காய், அரசாணிக்காய், இந்த 3 காய் தான் நாங்கள் எடுத்துருக்கோம். முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்காக முள்ளங்கி, கேரட், பீன்ஸு, அப்புறம் வந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு பருப்பை மண்சட்டியில் போட்டு விட்டுருக்கோம். அடுத்து வந்து சாம்பாருக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேவையானது எல்லாமே வந்து வறுத்து எடுத்துருக்கோம். ரசத்துக்கு சீரக மிளகை அம்மியில் நுணுக்கி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரசத்துக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து அரைச்சோன்னா அப்போ வந்து அதோட மனமும் ஃப்ளேவரும் இன்னுமே நல்லாயிருக்கும். இதோட நான் பூண்டையும் சேர்த்து நுணுக்கிக்க போகிறேன். ரசம் கொதிச்சதுக்கப்புறமா வந்து இந்த ரசப்பொடியை போட்டோம்னா அவ்வளோ மணமாக இருக்கும். ஸோ அதுவே வந்து எனக்கு டெம்ப்டிங் ஆகிடுச்சு. அதோட சாம்பார் வேலை கூட முடிஞ்சிருச்சு. சாம்பார் ரசம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து வந்து நான் எல்லா காய்களையும் ஒவ்வொன்றா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி நான் அவரைக்காய் பொரியல் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பீக்கிங்காய் பொரியலும் அரசாணிக்காய் பொரியல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். தாளிக்கிறதுக்கு எல்லா பொரியலுக்கும் ஒரே மாதிரி தான். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா எந்த காய் நம்ம சேர்த்துக்கிறோமோ அதை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். காய்க்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாகவும், மிளகாய்த்தூள் வந்து காரம் பத்தலினா அதையும் சேர்த்திக்குவோம். அடுத்து வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு ஒரு வாட்டி இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து லைட்டாக தண்ணி தெளித்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ வந்து 3 பொரியலுமே ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிருக்கு. அதோட பீக்கிங்காய் பொரியலும் அரசாணிக்காய் பொரியலும் ரெடி பண்ணிட்டோம். திருவாதிரை ஸ்பெஷல் ரெசிபி பண்ணுறதுக்காக வெல்லத்தை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்திருக்கேன். திருவாதிரை களி என்னோட அத்தை தான் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்காங்க. ஸோ நார்மலாக சாப்பாட்டு அரிசி ஊற வச்சாவே போதும். ஒரு 2-3 மணி நேரமாக அரிசி ஊறினதுக்கப்புறமா வந்து அதை மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா மாவாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட பருப்பருன்னு இருக்கக்கூடாது. இடித்து வச்ச வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு அது வந்து கரையிறதுக்கு அளவாக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். கேஸில் ஒரு 2 நிமிஷம் வச்சாவே போதும், வெல்லம் வந்து கரைஞ்சி வந்துடும். ஸோ வெல்லம் கரைஞ்சாவே போதும், பாகுபதம் வேண்டியதில்லை. ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி காஞ்சிட்ருக்கு. அதில் வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அரிசி மாவை நம்ம சேர்த்திக்கலாம். அரிசி மாவு சேர்த்துனதுமே நம்ம இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி சேர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு துடுப்பு மாதிரி நீங்கள் வச்சு கிளறிட்டே இருங்க. நான் மேரேஜ் ஆகி வரப்போது சுடுதண்ணி மட்டும்தான் எனக்கு வைக்கவே தெரியும். என்னோடய அத்தை தான் வந்து எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு தான் நான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அரிசி மாவு சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே வந்து வெள்ளைப்பாகு நம்ம சேர்த்திக்கலாம். திட்டுங்களா இப்படியே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறதுங்களா?
நிறைய இருக்கும். இது பார்த்து கோப்பியில் வச்சுருக்கோம். வராச்சு வணக்கம். இறக்கி வச்சுட்டு கூட அப்புறம் போட்டுக்கலாம். வெள்ளைப்பாவு சேர்த்துருக்கு அளவு எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வந்து இன்னுமே அதிகமான ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் வெள்ளைப்பாவு சேர்த்தியே ஊற்றிக்கலாம். கம்மியான ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாம். நம்ம வெள்ளைப்பாவு சேர்த்துற சமயத்தில் கூட கட்டி சேர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கைவிடாமல் நீங்கள் கலரிட்டே இருங்க. ஸோ திருவாதிரை களி அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை எல்லாமே நம்ம வறுத்து கொட்டிடலாம். நெய்யில் முந்திரி திராட்சை தேங்காய் இது எல்லாமே வந்து வறுத்து கொட்டியிருக்கோம். இது வந்து இன்னும் நேரமாக நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த களியை நம்ம கைப்படாமல் வச்சுருந்தோம்னா 2 நாள் வரைக்கும் வைக்கலாம். அடுத்து உளுந்த வடைக்கும் கூட உளுந்து ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க போகிறேன். வெளியே சாமி கும்பிட்ற இடத்த இந்த மாதிரி காவி போட்டு வலிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் கோலமெல்லாம் நிலா, சூரியன், அப்புறம் வந்து ஸ்டாரு, கண்ணாடி, சீப்பு, மைகோதி இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாமே வச்சுருக்கு. மஞ்சள் கயிறை கோயிலில் சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கு. பூஜை பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து சொம்பில் ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கு. அடுத்து வந்து ஒரு படியில் நாங்கள் வந்து தலைதட்ட அரிசி எடுத்து வச்சுருக்கோம். குளவிக்கல்லில் வந்து வெத்தலை சுற்றி வச்சுருக்கோம். படியில் மைகோதி வச்சு அதில் வந்து நூல் சுற்றி வச்சுருக்கு. அது எதுக்காகன்னா வாழைப்பழத்துக்குள்ளே வந்து இந்த நூலை நம்ம கட் பண்ணி வைப்பாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வைப்பாங்க. அதை வந்து நம்ம பல்லப்படாமல் முழுங்கணும். சமைச்ச எல்லாத்தையுமே வந்து படையலுக்கு எடுத்து வச்சுருக்கோம். 3 இலை எடுத்துருக்கு. படையலுக்கு ஆட் நம்பர்ஸில் வைப்பாங்க. 3, 5, 9, 7 இந்த மாதிரி நம்பர்ஸில் வைப்பாங்க. திருவாதிரை செலிப்ரேட் பண்ணுறதே வந்து பௌர்ணமி நாள் அன்றைக்கி தான். ஸோ நிலா வந்ததுக்கப்புறமா வந்து இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே ஆரம்பித்தது வந்து 6:30 பக்கமாக ஆரம்பித்தோம். தேங்காய் உடைச்சி தண்ணி சுற்றி போட்டதுக்கப்புறமா பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. திருவாதிரை செலிப்ரேட் பண்ணுறது எப்பவுமே வந்து தனியாக செலிப்ரேட் பண்ணக்கூடாது. 4-5 ஃபேமிலியோடு சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணோம். என்னோட சிஸ்டர் இன்லா அண்ட் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணோம். ஒரு பிளேட்டில் சாமிக்கு முன்னாடி வாழைப்பழம் வந்து சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம சுற்றி வச்சுருந்த நூலில் வந்து கட் பண்ணி போடுவாங்க. நூல் வந்து ரொம்ப குட்டி பீஸாக தான் வச்சுருப்பாங்க. அந்த வாழைப்பழத்துக்குள்ளே வந்து அதை வச்சுருப்பாங்க. பல்லப்படாமல் அதை நம்ம முழுங்கணும். நிலாவை பார்த்து தீர்த்தம் தெளித்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வந்து வாழைப்பழம் தருவாங்க. ஸோ அதை நம்ம பல்லப்படாமல் முழுங்கிட்டு விரதம் முடிக்க வேண்டியது தான். வாழைப்பழத்தை பெரிய பீஸாக கட் பண்ணியிருந்ததுனால பல்லப்படாமல் என்னால் முழுங்கவே முடியல. நான் தீர்த்தத்தை கீழே வைக்க போனதுமே என்னோடய மருமக எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி கேட்டுருந்தா. ஸோ அதனால் அவளுக்கும் நான் கொடுத்தேன். மார்கழி மாத பனிக்கு அவளுக்கும் வந்து கோல்டு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ஃபீவராக இருக்குதுன்னு சொல்லி கையில் கொடுக்க வேண்டான்னு பார்த்தோம். பட் அவள் கேட்டதுனால கொடுத்தோம். சாமிக்கு முன்னாடி வச்சுருந்த மஞ்சள் கயிறோட பூவும் சேர்த்து பெரிய மாமா எங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சாமிக்கு முன்னாடி படையல் வச்சுருந்ததை வந்து விரதம் இருந்தவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க.
ஸோ ஃபைனலாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சாப்பாடு கையில் கொடுத்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. படையில் கலவா 4-5 உளுந்த வடை மட்டும் அப்போ செஞ்சுருந்தோம். இப்போ வந்து ரிமைனிங் இருந்த மாவு எல்லாத்துலேயுமே வந்து உளுந்த வடை போட்டிருக்காங்க. என்னோடய ஃபுல் டே இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ திருவாதிரை அன்னைக்கு வந்து உங்களுக்கு டே எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.